வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துடுறாங்க. வந்துட்டு நேரா ரேவதிய பார்த்து என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, ரேவதி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு, அம்மா நல்ல வேலைம்மா, எங்கதாம்மா போனீங்க நீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, கல்யாணம் நடக்கலையா? மயில் வாகனம் அந்த இடத்துக்கு வந்துட்டு, அத்தை நீங்க எல்லாமே எப்படித்த இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. ரோகிணி சொல்றாங்க, ஆமாம்மா, எங்களுக்கு நீங்க தான் ரொம்ப முக்கியம். நீங்க இல்லாம எப்படிம்மா இந்த கல்யாணத்துக்கு நாங்க சரின்னு சொல்லுவோம்? நீங்க இல்லாம என்னம்மா நாங்க நல்ல காரியத்துக்கு போயிருக்கோம்? நீங்க தாம்மா எங்களுக்கு எல்லாமே. உங்களை விட நல்ல நேரம் எங்களுக்கு என்னம்மா இருக்க போகுது? அப்ப மாயாவும் அந்த மகேஷும் சாமுண்டீஸ்வரிய பார்த்துட்டு ஓரமா ஒதுங்கி நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருமா, அதான் அம்மா வந்துட்டேன்னு கவலைப்படாத. அப்ப ரேவதி சொல்றாங்க, நல்ல வேலைம்மா நீங்க வந்துட்டீங்க, இல்லைன்னா சித்தி வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாங்க தெரியுமா? அப்பா இந்த இடத்துக்கு சந்திரா வராங்க. வந்துட்டு, அக்கா நான் பொண்ணுங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன் அப்படின்னு நினைக்காத. ஏன்னா நல்ல நேரத்துல கல்யாணம் நடக்க வேணாமா? உனக்கு அப்புறம் நான் தானக்கா பொண்ணுங்களை நல்லபடியா பாத்துக்கணும். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க இருக்கிற இடத்துலதாம்மா எனக்கு கல்யாணம் நடக்கணும். அதே நேரத்துல அந்த ஐயர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, இன்னும் 2 மணி நேரத்துல ஒரு நல்ல நேரம் கூட இருக்கு. அந்த நேரத்துல கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம், சரியா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் என்ன? ரேவதி கவலைப்படாம ரூம்ல போயிட்டு ரெஸ்ட் எடுமா. அப்ப ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போறாங்க. ரோஹிணி, துர்கா எல்லாருமே ரூமுக்கு போறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏ பரமேஸ்வரி, இந்த கல்யாணம் எப்படியாவது நிக்கும், உன் பேரனை எப்படியாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தானே நீ திட்டம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க. ஆனா நீ என்ன நினைச்சாலும் நடக்க போறதே கிடையாது அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி, அந்த மகேஷுக்கு மட்டும் தயவு செஞ்சு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாத. என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கேடு கெட்டவனுக்கும் உன் பொண்ணை கொடுத்துறாத அப்படின்ட்டு பரமேஸ்வரி ரொம்ப கவலையா நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா சிவனாண்டிய பாத்தி, சிவனாண்டி, நான் இருந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கறதுக்காக என்ன ஆளுகளை வச்சு கடத்தினியல்ல, நீ என்ன பண்ணாலும் இனிமே நடக்காதரா அப்படின்ட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. நம்ம சந்திரா வந்துட்டு, இந்த சாமுண்டீஸ்வரி வரமாட்டா, கல்யாணத்தை ஈஸியா நடத்திடலாம் அப்படின்னு சந்திரா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கவே இல்லை. சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட போயிட்டு, ஏங்க நீங்க வச்சிருந்த ரவுடிங்க எல்லாருமே டம்மி, பாத்தீங்களா அக்காவை எப்படி விட்டுட்டானுங்க அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, அந்த ராஜா இருக்காங்க, அவன் தான் போயிட்டு சாமுண்டீஸ்வரிய காப்பாத்திருக்கான், இல்லைன்னா சாமுண்டீஸ்வரி தப்பிச்சு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சந்திரா கேக்குறாங்க, சரி சாமுண்டீஸ்வரி வந்துட்டா, அப்ப அந்த ராஜா எங்க போனான்? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அதான் எங்க போனான்னு தெரியல. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அவனும் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், அந்த சாமுண்டீஸ்வரி ஏதோ அவனுக்கு வேலை கொடுத்துருக்கா. சந்திரா கேக்குறாங்க, சரிங்க, அப்ப அக்காவுக்கு அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மை தெரியும். இப்ப அக்கா என்ன பண்ண போறா? மாயா மகேஷ விரட்டி அடிச்சுட்டு அந்த ரேவதிய ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாளா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி அந்த டிரைவர் பையன் மட்டும் அந்த வீட்டுக்கு மருமகனா வரக்கூடாது. அவன் சாதாரணமா வேலையால இருந்தப்பயே நம்மள வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய நெருங்க விடல. இப்ப அவன் மாப்பிள்ளையா வந்துட்டான்னு வச்சுக்கேன், அப்புறம் சாமுண்டீஸ்வரிய நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கல்யாணம் மட்டும் நடக்க கூடாது, பாத்துக்க. சந்திரா சொல்றாங்க, என்னங்க இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நம்ம கையில இருக்கிற ஒரே ஆயுதம் அந்த ரேவதி தான். ரேவதி மகேஷ காதலிச்சுதானே கல்யாணம் பண்ணிக்க போறா. அதனால ரேவதி கிட்ட போய் சொல்லு, கண்டிப்பா ரேவதி பொசுக்குன்னு ஒத்துக்க மாட்டான் இந்த கல்யாணத்துக்கு. இது கேட்டதோட சந்திராவும், சரிங்க, நான் மாயா கிட்ட போயிட்டு இத பத்தி பேசி பாக்குறேன். ஏன்னா மாயா ஏற்கனவே ரேவதி கிட்ட அந்த டிரைவர் பையலை பத்தி தப்பு தப்பா சொல்லி அவ அவ மனச கொஞ்சம் மாத்தி இருக்கா. சோ மறுபடியும் போயிட்டு சொன்னா நிறைய வாய்ப்பு இருக்குங்க.
ஒருவேளை அந்த ரேவதி மட்டும் அந்த டிரைவர் பைய ராஜாவை பத்தி தவறா நினைச்சிட்டா, சாமுண்டீஸ்வரி என்ன சொன்னாலும் அந்த டிரைவர் பையல கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான். அப்ப சிவனாடி சொல்றாரு, அப்புறம் என்ன சந்திரா, போயிட்டு மாய கிட்ட சொல்லி அந்த ரேவதி கிட்ட பேச சொல்லு. சந்திராவும் சரிங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கு 2 இருக்கான்னு பாக்குறேன். சாமுண்டீஸ்வரி வந்ததோட மாட்டி பொண்ணு நினைச்சு எங்கேயாவது தப்பிச்சு போனாலும் போயிருக்குங்க. அதுக்கு சிவனாடி சொல்றாரு, சரி போய் பாரு அப்படின்னு. சந்திரா நேரா மாயா மகேஷ போய் பார்க்க அவங்க 2 பேரும் ஆல்மோஸ்ட் தப்பிச்சு ஓடுறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. சந்திரா நேரா மாயாவை பார்த்து, இங்க பாருங்க, இப்ப எங்க போறதுக்கு நிக்கிறீங்க? மாயா சொல்றாங்க, மேடம் அந்த சாமுண்டீஸ்வரி வந்துட்டாங்க. அந்த டிரைவர் பையன் ராஜாவை தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இதுக்கு மேல நாங்க இருந்தோம்னா எங்க உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த சாமுண்டீஸ்வரி எப்ப பார்த்தாலும் கையில துப்பாக்கியோட இருப்பா. அதனால கண்டிப்பா வந்துட்டு எங்களை ஒரு வழி பண்ணாம இருக்க மாட்டா. நாங்க அதுக்கு முன்னாடியே இந்த இடத்த விட்டு போயிடுறோம். சந்திரா கேக்குறாங்க, இதுக்குதான் இத்தனை நாளும் நீங்க கஷ்டப்பட்டீங்களா? இப்படியாவது அந்த வீட்டுக்கு மகேச மருமகன் ஆக்கிடணும், சொத்தெல்லாம் ஆட்டைய போடணும் அப்படிங்கிறது தானே உன்னோட பிளான். இப்படி ஒரு சாதாரண பிரச்சனைக்காக எஸ்கேப் ஆக பாக்குறியா? மாயா கேக்குறாங்க, என்ன மேடம் இது சாதாரண பிரச்சனைன்னு சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரியும், அவங்கள கடத்தி வச்சிருக்காங்க, அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இதனால மகேஷ் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறதுக்கு 100% வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இப்பதான் சாமுண்டீஸ்வரி வந்துட்டாங்களே, அவங்க கண்டிப்பா மகேஷ ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட விட மாட்டாங்க. கண்டிப்பா கல்யாணத்தை நிப்பாட்டி எங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் நாங்க இருக்க முடியாது மேடம். சந்திரா நேரா மாயாவை பார்த்து, நீ புத்திசாலின்னு நினைச்சேன், இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பன்னு எதிர்பார்க்கல. ரேவதி இப்போதைக்கு உங்க பேச்சதான் கேட்டுக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல? மாயா கேக்குறாங்க, இங்க பாருங்க, நானும் பல தடவை அந்த டிரைவர் பையன் ராஜாவை பத்தி ரேவதி கிட்ட தப்பு தப்பா சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ கேக்குற மாதிரியே தெரியலையே. அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, சரியான நேரம் ஒண்ணு வரும். அந்த நேரத்துல நீ ரேவதி கிட்ட போய் சொல்லு, கண்டிப்பா ரேவதி நம்புவா. மாயா சொல்றாங்க, அப்படியா? சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நான் தான் சொல்லிட்டேன்னு, நீ போயிட்டு நான் சொல்ற நேரத்துல ட்ரை பண்ணு, கண்டிப்பா ரேவதி நம்புவா. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்றாங்க, இப்போதைக்கு போயிட்டு ரேவதி கிட்ட போய் பேசு, கண்டிப்பா ரேவதி ஒத்துப்பா. அதே நேரத்துல கார்த்தி அங்க வராரு. அப்ப நம்ம சந்திரா நேரா மாய கிட்ட, இங்க பாரு, அந்த டிரைவர் பையன் ராஜா வந்துட்டான், அவன் கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி கிட்ட ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ட்ரை பண்ணுவான். நீ போய் இப்ப ரேவதி கிட்ட சொல்லு. உடனேயே மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை போய் பாக்குறாங்க. ரேவதி அவங்க தங்கச்சிங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாயா நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். துர்கா கேக்குறாங்க, என்ன தனியா பேச போறீங்க? மாயா சொல்றாங்க, ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரேவதி கிட்ட தனியா பேசிக்கிறேனே. உடனே ரேவதி அவங்க கிட்ட, சரி வெளியில வெயிட் பண்ணுங்கடி அப்படின்னு சொன்னதோட அந்த பொண்ணுங்க எல்லாருமே வெளியில போறாங்க. வெளியில போனதோட நம்ம ரேவதி நேரா மாயா கிட்ட, அக்கா சொல்லுங்கக்கா, என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க, ஏதாவது பிரச்சனையாக்கா? மாயா சொல்றாங்க, ரேவதி நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், இதுக்கு மேலேயும் நாங்க இங்க இருக்கிறது நல்லதே கிடையாது. நாங்க இந்த இடத்த விட்டு போயிடுறோம், எங்களை விட்டுரு. ரேவதி கேக்குறாங்க, அக்கா என்னக்கா இது, பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் வரைக்கும் கல்யாணம் வந்துருச்சு, இந்த நேரத்துல போறேன்னு சொன்னா என்னக்கா அர்த்தம்? என்ன நடக்குது, ஏன் இப்படி பேசுறீங்க? மகேஷ் எங்க? மாயா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்னு என்ன பத்தியும் மகேஷ பத்தியும் தப்பா சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ராஜா ட்ரை பண்ணுவான், உன் மேல ஆசை வச்சிருக்கான் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே நான் உன்கிட்ட வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ கேட்கவே இல்லை. இப்ப நான் சொல்றதுதான் நடக்குது. அந்த டிரைவர் பையன் ராஜா உங்க அம்மா கிட்ட தான் பேச போறான். கண்டிப்பா எனக்கு என்னமோ ரொம்ப பெரிய தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. எல்லாருக்கும் முன்னாடியிலையும் நாங்க அவமானப்படுறதுக்கு நான் இப்பவே பெயர்ற ரேவதி, என்னை விட்டுரு. உங்க பிரச்சனைக்கே நான் வரல. பணக்காரங்க நீங்க, டக்குன்னு அந்த பிரச்சனையெல்லாம் மூடி மறைச்சிருவீங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல, ரொம்ப ஏழை. எங்களுக்கு ஒரு தடவை அவமானம் வந்துச்சுன்னா நாங்க உசுரோட இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. நாங்க போயிடுறோம் ரேவதி, என்னை விட்டுரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா நீங்க இங்கே இருங்க, என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு ரேவதி கிளம்புறாங்க. மாயா இத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம நினைச்சது நடந்துருச்சு. இந்த ரேவதி ஆல்மோஸ்ட் நான் சொன்னது எல்லாத்தையுமே நம்பிட்டா. இனிமே நம்ம நினைச்சது நடக்கும் போலயே அப்படின்ட்டு அந்த மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரியை பாக்குறதுக்கு போறாங்க. அதே நேரத்துல
நம்ம கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சொல்லு டிரைவர் ராஜா. அந்த பொண்ணு நர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு என்னாச்சு? கார்த்தி சொல்றாரு, அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம். அவங்கதான் மேடம் முக்கியமான ஆதாரம். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, முக்கியமான ஆதாரமா? என்ன ஆதாரம்? கார்த்தி சொல்றாரு, மேடம் இந்த கல்யாணத்தை நீங்க உடனடியா நிப்பாட்டணும். அப்ப நம்ம ரேவதி ஜன்னல் வழியா பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எதுக்காக இந்த கல்யாணத்தை உடனடியா நிப்பாட்டணும்னு சொல்ற? என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? கார்த்தி சொல்றாரு, மேடம் அவங்க ரெண்டு பேருமே நல்லவங்களே இல்ல. மாயாவும் மகேஷும் தவறான தொடர்புல உள்ளவங்க. அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. சோ நீங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. அப்பதான் ரேவதியோட லைஃப காப்பாத்த முடியும். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, நானும் அவங்கள பத்தி பல விஷயங்கள் கேள்விப்பட்டேன். இப்படிதான் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அரசல் புரசலா இப்படி பேசுவாங்க. ஆனா விசாரிச்சு பார்த்த வரைக்கும் அவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க தான். அண்ணியும் குழந்தனாரும் வீட்டுல இருந்தா எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க மேல என்ன தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, உன்னை யாரோ ரொம்ப குழப்பி விட்டுருக்காங்க. நீ இந்த விஷயத்த பத்தி எல்லாம் ரொம்ப மைண்டில் எடுத்துக்காம கல்யாண வேலைகளை போய் பாரு. அவங்க எல்லாம் அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரேவதிக்கு நான் பார்த்த மாப்பிள்ள மகேஷ் தான் ரொம்ப நல்லவன். அவன் தான் ரேவதிக்கு பொருத்தமான ஆளு. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ போயிட்டு கல்யாண வேலைகளை பாரு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மேடம் ஒரு தடவைக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, எனக்கு தெரியும் என் பொண்ணுக்கு எப்படி வந்துட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளைய ரெடி பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ கவலைப்படாம போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொன்னதோட கார்த்தி ரொம்ப கவலையா வெளியில வராரு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திய பாத்துக்கிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க பாருப்பா ராஜா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன். எதுக்காக பொய் சொன்ன அப்படின்னா, இப்ப நான் உண்மையை சொன்னேன்னா நீ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். சரியான நேரத்துல உன் கையில தாலியை கொடுத்து ரேவதியோட கழுத்துல கட்டு அப்படின்னு சொன்னா நீ கண்டிப்பா ஒத்துப்ப அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட கௌரவத்தை காப்பாத்துவ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நான் இப்போதைக்கு உன்கிட்ட சொல்லல. என்னை மன்னிச்சிரு ராஜா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம ரேவதி கார்த்தி இந்த மாதிரி மகேஷ் மாயாவை பத்தி தவறா சொன்னதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன இது டிரைவர் ராஜா உண்மையாவே அவங்கள பத்தி அம்மா கிட்ட தப்பு தப்பா சொல்றாரு. இவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நம்ம உடனே போயிட்டு மாயாவை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ரேவதி போயிட்டு நேரா மாயாவை போய் பாக்குறாங்க. மாயா நேரா ரேவதி கிட்ட, ரேவதி மேடம் என்னாச்சு? எங்கேயோ போனீங்க, என்னாச்சு? அப்ப ரேவதி சொல்றாங்க, மாயா நீங்க சொன்னது சரிதான். என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அந்த டிரைவர் ராஜாவா இப்படி பண்றாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப அதிசயமும் ஆச்சரியமாவும் இருக்கு. அவர் இப்படி பண்ண மாட்டாரே அப்படின்னு தான் தோணுது. கடைசில இப்படி பண்ணிருக்காரே. மாயா கேக்குறாங்க, மேடம் இப்ப நான் சொல்றது புரிஞ்சிருச்சா மேடம்? நீங்க ரெண்டு பேரை பத்தி தப்பா சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எங்களை அவமானப்படுத்திட்டு அவரு உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருக்காரு. நீங்களே பாருங்க மேடம். ஆரம்பத்துல இருந்து இந்த குடும்பத்தையே சுத்தி சுத்தி வந்தாருன்னா என்ன காரணம்? உங்களை கல்யாணம் பண்ணணும், சொத்தெல்லாம் அவர் பேருக்கு எழுதிக்கணும் அப்படிங்கறதுதான் அவரோட நோக்கமே. ஆனா நீங்க தான் அவரை ரொம்ப நம்பிட்டீங்க. உங்களோட நம்பிக்கைய அவரு பயன்படுத்திட்டாரு மேடம். இனிமே மகேஷுக்கும் உங்களுக்கும் உள்ள காதல் எதுவுமே இல்ல மேடம். எப்படியா இருந்தாலும் உங்க அம்மா அந்த டிரைவர் ராஜாவை தான் நம்புவாங்க. ஏன்னா அந்த டிரைவர் ராஜாவை தான் உங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். சோ கண்டிப்பா அந்த டிரைவர் ராஜா சொன்னதை தான் நம்புவாங்க. இனிமே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது மேடம். எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். இதை கேட்டதோட ரேவதி நேரா அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அம்மா சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக நான் டக்குன்னு டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்னோட விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். நான் கண்டிப்பா வந்துட்டு என்ன நடந்தாலும் அந்த டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ண மாட்டேன். நடக்கவே நடக்காது. எங்க அம்மா அந்த நேரத்துல சொன்னாலும் நான் டிரைவர் ராஜாவை ஏத்துக்கவே மாட்டேன். அவர் இப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையில ஒருத்தரை நம்பி இப்படி ஏமாந்து போயிருக்கேன். என் காதலை ஒண்ணு சேர்க்கிறேன்னு சொல்லி கடைசில அவரே அந்த இடத்துக்கு வர முயற்சி பண்றாரு.
அப்ப அவர் எப்படிப்பட்ட கேடு கட்டவரா இருப்பாருன்னு இப்பதான் எனக்கு தோணுது. எங்க அம்மா எப்படி இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட ஒருத்தரை நம்புனாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு மேலையும் நான் கண்டிப்பா பொறுமையா இருக்க மாட்டேன். எங்க அம்மா கடைசி நேரத்துல அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் பண்ணிக்க மாட்டேன். நான் மகேஷை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்க பார்க்க தான் போறீங்க. இது கேட்டதோட மாயாவும், மேடம் இப்பதான் மேடம் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. எங்க நீங்க கடைசி நேரத்துல உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு எங்களை கைவிட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை மேடம், இங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க தைரியமா இருந்த நான் பாத்துக்கிறேன். மாயாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மாயா நேரா சந்திராவை பார்க்க சந்திரா சொல்றாங்க, மாயா என்னாச்சு? மாயா சொல்றாங்க, சக்சஸ். அவ என்ன சொன்னாலும் நம்புவா போல. அந்த டிரைவர் ராஜா இருக்கான்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு உண்மைய சொல்றான். சாமுண்டீஸ்வரிக்கு ஏற்கனவே உண்மை தெரியும். ஆனா அவ என்ன சொல்லியிருக்கான்னா, எங்க 2 பேரை பத்தி தப்பா சொன்னது வதந்தியா இருக்கும்னு சொல்லியிருக்கா. ஆனா சாமுண்டீஸ்வரியோட பிளான் என்னன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. கடைசி நேரத்துல எங்களை விரட்டி விட்டுட்டு அந்த கார்த்திய தாலி கட்ட வைக்கலாம் அப்படிங்கறதுதான் அவளோட பிளான் நினைக்கிறேன். நான் போயிட்டு இப்படி ஏமாந்துட்டேனே. எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ரேவதி எனக்கு ஃபுல் சப்போர்ட்ல இருக்கா. கண்டிப்பா ரேவதி சாமுண்டீஸ்வரி தாலிய ராஜாட்ட கொடுத்து கட்டுன்னு சொன்னாலும் ரேவதி சாமுண்டீஸ்வரிய எதிர்த்து மகேஷ் கையில தாலிய கொடுத்து கட்ட சொல்லுவா பாருங்க. இதை கேட்டதோட அந்த சந்திரா சொல்றாங்க, சூப்பர், செம்ம பிளான் தான் அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம கார்த்தி நேரா பரமேஸ்வரிய போய் பாக்குறாங்க. பரமேஸ்வரி கார்த்திய பார்த்து, அப்பா கார்த்தி எங்கதான்ப்பா போயிருந்த? கார்த்தி சொல்றாரு, பாட்டி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரத்தை கூப்பிட போயிருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல அவங்களுக்கு ஒரு விபத்தாகிருச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, கார்த்தி அந்த ஆதாரத்தை கூட்டிட்டு வரத்துக்கு தான் நீ அவ்வளவு கஷ்டப்பட்ட, கடைசியில இப்படி ஆகிருச்சே. கார்த்தி சொல்றாரு, ஆமா அத்தை கிட்டையும் அவங்கள பத்தி சொன்னேன். ஆனா அத்தை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்கள பத்தி யாராவது தப்பா சொல்லியிருப்பாங்க, அவங்க நல்லவங்கன்னு சொல்றாங்க. மயில்வாகனம் சொல்றாரு, கார்த்தி நான் வேணா சொல்லவா? அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை யாரு சொன்னாலும் நம்புற அளவுக்கு இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொன்னதோட மயில்வாகனம் சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் எனக்கு தெரியும். நீ பேசாப்புல ரேவதியோட கழுத்துல தாலி கட்டு, பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போயிடும். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சொல்றதுக்கு ஈஸியா தான் இருக்கும், ஆனா இது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கோவப்படுறாரு. ஸோ இந்த ப்ரோமோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.